அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வகுருபியோ நமக. இன்று மார்கழி 12வது நாள். கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமானும் தோன்றுமோர் இதியா நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் ஸ்ரீ வில்லிபுத்தூர் வேத கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் மரமடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஏந்தும் ஐந்து மரியாத மானிடரை ஐயம் சுமப்பதும் அம்பு. நிபாசனம். கனைத்திலம் கத்தெருமை கன்று கிறங்கி நினைத்து முறைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தனிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்தர வாய் இனித்தான் எழிந்திரா ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவிடலே சரணம். எம்பெருமானார் திருவிடலே சரணம். இந்த பாசுரத்தில் தன் தோழியை நற்செல்வன் தங்காய் என்கிறாள். அதாவது எருமைகள் கன்றுகளை நினைத்து மனம் இறங்க முளை காம்பு வழியே தானே பால் சுரக்குமா. அப்படி சுரக்கும் பாலெல்லாம் வீடெல்லாம் சேராக ஆக்கி பால் சேராக இருக்குமா. பால் சோறு தான் கேள்விப்பட்டிருக்கிறோம், பால் சேரு பாருங்களேன். அப்படிப்பட்ட தனம் உள்ள ஒரு செல்வந்தனுடைய தங்கை என்கிறாள். அதாவது மாடு கறப்பவனவன் கண்ணனுக்கு கைங்கரியம் செஞ்சுக்கும் போது கூப்பிட்டா வரமாட்டானான். அதனால் இந்த மாடுகளுக்கு கறக்கிறதுக்கு லேட் ஆகிடுது. தானே அதுகள் சொரிஞ்சு தானே பாலை சொரிஞ்சு பாத்திரத்தில் நிரப்பி விடுகிறதான். அதான் பகவத் கைங்கரியத்துக்கு இடையூறு வராமல் இருக்கணும் அப்படின்னு தெரியுது. பகவத்கீதையில் குறை வரக்கூடாது. மேலும் அவனுடைய கண்ணன் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அவன் பெரிய செல்வம் படைத்தவன். கண்ணன் கூட இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் செல்வம் இருக்குது அப்படின்னு வேற சொல்கிறா. கண்ணனோடு இருக்கான், அதனால் செல்வம் மிகுந்தவனாக தான் இருப்பான் அவன் அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் சொல்லலாம். மேலும் வளமிக்க வயல் சாகுபடியும் அந்த எருமை மாட்டை கொண்டே செய்வானாம். அப்படிப்பட்டவளின் தங்கையை என்று தன் தோழியை சொல்கிறாள். மேலும் மனத்திக்கினியானை பாடலாம் வா என்று கூப்பிடுகிறாளாம். ஏன் மனத்திக்கினியான் அப்படி என்று சொல்கிறாள்? இவளும் பூமியிலிருந்து தான் துளசி செடியில் அகப்பட்டாள். சீதாதேவியும் கீழே பூமியில் உழவும்போது தான் கிடைத்தாள். 2 பேருமே பூமாதேவியினுடைய குழந்தைகள். அதனால் சீதையினுடைய கணவனான அவனை ராமனை பார்த்து மனத்திக்கினியானை பாடவும்னு கோதை ஆண்டாளுக்கு ஞாபகம் வந்துருத்தான். ஸோ அதனால் மனத்திக்கினியானை பாடவும் நீ வாய் தரவாய் அப்படிங்கிறாளாம். அதனால் நீ வா, மனத்திக்கினியானை பாடணும், அந்த ராமனை பாடணும் வாங்கிறாளாம். நாங்கள்லாம் திரண்டு வந்திருக்கிறோம், நீ இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறையே. இப்படி தூங்கி இருக்கிறத ஊராரெல்லாம் அறிந்து விட்டார்கள். நீ இன்னும் தூங்குறேங்கிறத அவளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து. சீக்கிரம் வா, பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அவனை பாட வேண்டும் அப்படின்லாம் கூப்பிட்டுட்டு அப்புறம் சொல்கிறாளாம். பாதியில் இந்த தொண்டெல்லாம் கைவிடக்கூடாது, அதனால் தொண்டு செய்வதே கடமையாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுப்புறா மாதிரி இந்த பாசுரத்தை அமைந்திருக்கிறது. பகவானே ஆச்சாரியனாக அவதரிக்கிறான். ஆச்சாரியனை நினைத்து பாடி தொண்டு புரிய வேண்டும். அப்படி தொண்டு புரிந்த ஆச்சாரியன் வரலாறு என்று நாம் பார்க்கலாம். அந்த ஆச்சாரியர் கோவிந்த பட்டர் என்ற எம்பார் ஆவார். இவர் எம்பெருமானாரின் சித்தி மகன் ஆவார். கிபி 1018 பிங்கள வருஷம் தை புனர்வசு நட்சத்திரத்தில் மதுரமங்கலம் என்னும் ஊரில், அதாவது ஸ்ரீபெரும்புதூர் அருகில் உள்ளது, பாரத்வாஜ கோத்திரத்தில் அவதரித்தார். தகப்பனார் கமலநயன பட்டர், தாயார் பெரிய பிராட்டி என்ற நாமம். ராமானுஜர் சிறிய தாயார். மாதுளர் தான் பெரிய நம்பிகள். அவர்தான் இவருக்கு திருநாமமிட்டது கோவிந்த பட்டர் என்று. இவர்கள் வட்டமணி குலம் என்ற குலத்தை சேர்ந்தவர். வைணதேரின் அம்சம் என்றும் கூறப்படுகிறது. இவரும் திருப்புக்குழியில் உள்ள யாதவ பிரகாசரிடம் வேதாந்தம் கற்றார். எம்பெருமானார் அதே சமயம் அவரும் அங்கே இருந்தபோது 2 பேருமாக சேர்ந்து வேதாந்தங்கள்லாம் கற்றுன்னு வந்தார்கள் யாதவ பிரகாசற்றார். ராமானுஜருக்கும் யாதவ பிரகாசருக்கும் சில கருத்து வேற்றுமைகள்லாம் இருந்தது. சில வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் இவர் ராமானுஜர் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லி இவர் திருத்தி சொன்னார். அது அவருக்கு கோபம் வந்துடுது யாதவ பிரகாசருக்கு. அதனால் எப்படியாவது இந்த ராமானுஜரை நம்ம தீர்த்து கட்டணும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு இது வச்சுட்டு காசி யாத்திரை போகலாம், எல்லோரும் வாங்கன்னு கூட்டின்னு போகிறாராம் எல்லாரையும். அந்த சமயத்தில் இவரை இதில் தள்ளிடணும், கங்கையில் தள்ளிடணும்னு பிளான் பண்ணின்னு போகிறார். ஆனால் இது எப்படியோ இவருக்கு தெரிஞ்சு போயிடுது. எம்பாரான கோவிந்த பட்டருக்கு தெரிஞ்சு போயிடுது. அவர் சமாதானம் சொல்லி
இவரை வந்து எம்பெருமானாரை திருப்பி அனுப்பிச்சுட்றாராம். திருப்பி அவர் வந்து இதுக்கே வந்துடுறார், காஞ்சிபுரத்துக்கே வந்துடுறார் அப்படின்னு நம்ம அவருடைய கதையில் பார்க்கலாம் நம்ம. அப்புறம் அந்த சமயத்தில் அவர் காசியில் அவர் ராமானுஜர் போயிட்டார். அப்புறம் இவெல்லாம் சேர்ந்து காசியில் குடிக்கிறார். அந்த மாதிரி காசியில் வந்து கங்கையில் குடிக்கிறார். அந்த கங்கையில் குளிக்கச்சு இவருக்கு வந்து ஒரு சிவலிங்கம் கையில் தட்டுப்படுறது. அதை பார்த்துட்டு யாதவ பிரகாசர் வந்து நீ வந்து அந்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சுட்டு பூஜை பண்ணு, அதுக்கு வந்து அபிஷேகங்கள்லாம் பண்ணு அப்படிங்கிறாராம். அதனால் இவரும் எடுத்து வச்சுட்டு ஓரளவு இப்படி வந்து சிவபக்தராக ஆகிட்டார். திரும்பி வர வழியில் காளகஸ்தின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த காளகஸ்திங்கிற ஊரில் இந்த சிவலிங்கத்தை அங்கேயே வந்து பிரதிஷ்டை பண்ணி அதற்கெல்லாம் பூஜை செய்ய சிவபக்தராக இவர் மாறிவிட்டார் இந்த எம்பாருங்கிற கோவிந்தப்பட்டர். அது எப்படியோ காதில் எம்பெருமானாருக்கு விழுந்து அங்கே பெரிய திருமலை நம்பி இருக்க, காளகஸ்தியில் தானே இருக்கார், பக்கத்தில் தான் திருப்பதி. அதனால் இந்த பெரிய திருமலை நம்பி அங்கே இருக்கார். அவரை வந்து இவரை வழிக்கு கொண்டு வரணும், இவர் திருப்பி வைஷ்ணவத்துக்கே கொண்டு வரணும், அது வந்து அவர் தான் செய்ய முடியும்னு சொல்லி தன்னுடைய மாமாவான பெரிய திருமலை நம்பிட்டு சொல்கிறார். அவரும் பெரிய திருமலை நம்பிகளும் 2-3 முயற்சிகள் செய்து கடைசியில் ஒரு சமயம் தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூஜனையும் தகுமே அப்படிங்கிறாளாம். அதாவது தேவன் எம்பெருமானாரால் படைக்கப்பட்டவர் பிரம்மா. அப்படிப்பட்டவர் எம்பெருமானுக்கு இந்த பூஜை புனஸ்காரம் பூவெல்லாம் கொண்டு பூஜை பண்ணினது வேறு அதுக்காக தகுமான்னு கேட்ட உடனே தகாது என்று சொல்லி பெரிய திருமலை நம்பியை சேவித்து விட்டு தன்னை வாழ்விக்கும்படி கேட்டுக்கொண்டாராம். அதன்படி திருமலையில் அவர் பத்தினியோடு அவர் அழைத்து கொண்டு போய் அங்கே எல்லா சாஸ்திரங்கள்லாம் சொல்லி அவரை வந்து வளர்த்துன்னு வந்தார். ரொம்ப அந்த பெரிய திருமலை நம்பிட்டு ரொம்ப இதுவாக இருந்த ஆசிரியத்துட்டு ரொம்ப பக்தியாக இருந்தாராம். திருமலையில் இவருடைய நற்குணங்களை கண்டு பெரிய திருநம்பி ரொம்ப பெருமைப்பட்டாராம். ஒரு சமயம் ஒரு பாம்பினுடைய நாக்கில் முள் குத்தி விட்டுதான். உடனே போய் அந்த பாம்பினுடைய இதுலேருந்து நாக்குலேருந்து முள்ளை எடுத்தாராம். இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப மனசு ரொம்ப மகிழ்ந்து போனாராம் பெரிய திருநம்பி. அப்புறம் இன்னொரு நாள் வந்து பெரிய திருநம்பி படுக்கிற படுக்கையில் போய் தாமத்தில் போய் படுத்துட்டு உருண்டு பார்த்தாராம். இது என்ன காரியம் செய்கிற நீ, ஆச்சாரியன் படுத்துக்க வேண்டிய படுக்கையில் போய் நீ இப்படி பண்ணுறியே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை ஆச்சாரியன் படுக்கிறதுக்கு முன்னாடி நான் படுத்து பார்க்குறேன், ஏதாவது உறுத்தல் இருக்கா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அப்படின்னு சொன்னாராம். இப்படி ஆச்சாரிய பக்தியாக அவர் இருந்தார் அப்படின்னு தெரிய வருகிறது. அப்புறம் பெரிய நம்பி வந்து இவருக்கு வந்து ராமானுஜருக்கு வந்து ராமாயண காலக்ஷேபம் பண்ணின்னு வந்தார். அது முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது தரணுமே, தானமாக தரணுமேனு ஒன்று இந்த கோவிந்த பட்டரையே கேட்டு வாங்கிட்டு போனார். கோவிந்த பட்டரையே தானமாக கொடுத்தார் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து இவர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி போயிடுறார். போயிடுறார். அங்கே இவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கார். அவருக்கும் கோவிந்த பட்டர் தான் பேர். இவர் தான் திருமலை நம்பி தான் வச்சிருக்கு கோவிந்த பட்டர்னு பேர் தான். அந்த 2 பேரும் எம்பாரும் தன்னுடைய தம்பியான கோவிந்த பட்டர் 2 பேருமாக ஒரு குடிசையில் அங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் ஸ்ரீரங்கத்திலேயே எம்பெருமானார் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறார். ஒரு திருமாளிகையை அமைச்சு கொடுத்துறார். அந்த திருமாளிகையிலே 2 பேரும் இருந்து கொண்டு வந்திருந்தார்கள். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, உடையவரிடம் மிகுந்த பக்தி கொண்ட வேசி ஒத்தி அவர் வந்து ராத்திரி பாடிக்கொண்டே இருந்தாலும் ராமானுஜருடைய புகழெல்லாம் பாடிட்டு அவரை பற்றி பாடின்றாராம். அதை கேட்டோன்னா அவர் வீட்டு வாசல்லையே நின்று விட்டாராம் எம்பெருமானார். இது எம்பார். இதை கேள்விப்பட்டவெல்லாம் கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் மாதிரி எம்பெருமானாட்ட போய் சொன்னோடனே அவர் கூட்டு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாராம், நான் ராத்திரி கூட எம்பெருமானாருடைய குணத்தெல்லாம் நான் அனுபவித்து கொண்டு இருக்கேன், வேறு ஒன்றும் நான் அவன் பண்ணலை, அவள் பாடுறதை நான் கேட்டுருக்கேன், அதில் எம்பெருமானாருடைய குணங்களை பற்றி வருது, ஸோ அனுபவிக்கணுங்கிறதுக்காக நான் ராத்திரி முழுக்கும் அவர் தேவரீருடைய குணங்களை தான் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். அதனால் அவருக்கு அந்த ஆச்சாரிய பக்திங்கிறது ரொம்ப இதுவாக இருந்ததுங்கிறது நமக்கு தெரியுது. ஆச்சாரிய பக்திங்கிறது ரொம்ப உயர்ந்ததாக அவர் நினச்சி கொண்டு அது மாதிரியே இருந்து வந்தார். அப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆனாலும் இல்லறத்தில் அவருக்கு ஈடுபாடு இல்லாத இருந்தாராம். ராமானுஜர் கிரகஸ்தர தர்மத்தை நீ வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னா உபதேசித்து பார்த்துருக்கார். ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரா, என்னுடைய மனைவியை பார்க்கும்போது அந்தர்யாமியாக இருக்கும் பெருமாளே காட்சி கொடுப்பதாக தெரிகிறது. அதனால் என்ன பண்ணுறாரா, ராத்திரிலாம் உட்காந்து பகவத் விஷயந்தான் பேசிட்டு இருப்பாராம் மனைவியோட, அதே உபதேசித்துட்டு இருப்பாராம். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட எம்பெருமானார் கடைசியில் வந்து அவருக்கு திருதண்டத்தையும் காஷாயத்தையும் கொடுத்து அவரை வந்து துறவியாக ஆக்கிறதுக்கு முற்பட்டார் என்று தெரிய வருகிறது.
அதுக்கப்புறம் அவரே தான் அந்த திருத்தண்ட காட்சியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எம்பார்னு பேர் வச்சார். அதாவது முதல்ல எம்பெருமானார்னு பேர் வச்சார். அதுக்கப்புறம் அதை சுருக்கிவர் எம்பார்னு தனக்கு அந்த பேரை திருநாமத்தை வச்சுட்டார். இப்படியாக அந்த எம்பாருங்கிற திருநாமம் அவருக்கு வந்தது. அப்புறம் இவர் தான் பற்பமென திகழும் பைந்தமிழ் அதுன்னு சொல்லிட்டு ஒரு பாசுரம் பண்ணியிருக்கார். முழுக்க முழுக்க எம்பெருமானாருடைய திருமேனி அழகை வர்ணித்து அந்த பாசுரத்தை ஃபுல்லாக பாடிட்டு, அதனால் எனக்கு எந்த எதிரும் கிடையாது. என்னோட எம்பெருமானார் இருக்கிறதுனால எனக்கு நான் எது சொன்னாலும் யாரையும் அது எதிர்த்து பேச மாட்டா. இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர் அப்படின்னு பாடுறாராம். அந்த பதிகத்தையும் அவர் தான் அருளினார்னு தெரிய வருது. அப்புறம் பட்டருக்கு கூரத்தாழ்வானின் திருக்குமாரருக்கு ஆச்சாரியர் ஆவார். பட்டருடைய திருக்குமாரர் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் திறந்தார். அவருக்கு இவர் ஆச்சாரியரானாராம். அவர் தம்பிக்கு சிறிய கோவிந்த பெருமானின் திருக்குமாரருக்கு பராங்குசர் என்ற திருநாமம் வைத்தார். தன்னுடைய தம்பியான இவருக்கு கோவிந்த பெருமாளுக்கு அவருக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த பையனுக்கும் பராங்குசர்னு பேர் வைத்தாராம். இவருடைய குமாரர், அதாவது எம்பாருடைய குமாரருக்கு கூரநாராயணர். அவர் தான் பிற்காலத்து கூரநாராயண ஜீயராக இருந்து கொண்டு வந்தார். பட்டரிடம் சொல்வாராம் என்னென்னா, பெருமாள் புத்திர ஸ்வீகாரம் பண்ணிவிட்டார், ஆனால் தாம் எல்லா விதாயிலும் கற்றுக்கொண்டோம் என்றெல்லாம் பெருமை கொண்டாட வேண்டாம். எப்பொழுதும் எம்பெருமானாரின் திருவடிகளே தஞ்சம் என்று இருக்கணும் என்று உபதேசம் பண்ணுவாராம் பட்டருக்கு இவர், இந்த எம்பாரானவர். இவர் உருவத்தில் சிறியவர், ஆனால் புகழில் ரொம்ப புகழ் பெருமைகளில் பெரியவர். அதனால் இவர் எப்படி கூரத்தாழ்வான் முதலியாண்டன் போலவே தான். அதனால் இவரையும் சிறுமாமணிசர் என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு எப்படின்னா, தன்னை சரணமடைந்தவர்களை காப்பாற்றுறதுல தான் ரொம்ப தீவிரமாக இருந்தாராம். ஒரு சமயம் வீரசுந்தரன் ஒரு அரசு அதிகாரி இருந்தானாம். விரோதம் கொண்டிருந்தானா இவர்கிட்ட. நீசர்களை புகழ்ந்து பொருளீட்டுவதை காட்டிலும் மூட்டை சுமந்தாவது பிழைக்கலாமே என்று இவர் சொன்னாராம். அதை கேட்டவுடனே வீரசுந்தரனுக்கு இவர் மேல் ரொம்ப விரோதம் வந்துட்டான். ஒரு சமயம் அதிகாரியிடம் அஞ்சி ஒருவன் எம்பாரிடம் சரண் புகுந்தானாம். அப்போது எம்பாரியுடைய சீடர்கள்லாம் சொன்னாலாம், இவன் ஏற்கனவே வீரசுந்தரனோட விரோதம் வச்சுருக்கான். அப்படிப்பட்ட விரோதியான இவனுக்கு போய் நீங்கள் அடைக்கலம் கொடுத்து விரோதத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டுமா என்று சொன்னார்களாம். அதற்கு அவர் உடனே என்னை சரணமடைந்து விட்டான், அவனை நான் இவர் புனரசுரட்சத்திரமாக அந்த ராமருடைய குணங்கள் இருக்கிற மாதிரி சொல்கிறார். அதனால் நம்மை சரணடைந்தவர்களை நாம் காப்பாற்றினால் அந்த சரணாகதி தர்மமே நம்மளை காப்பாற்றிவிடும் என்று சொன்னதாக சொல்லப்படுகிறது. அப்புறம் ஆத்மாவின் முதல் குரு யார் என்று ஒரு விசாரம் வந்தது. அப்போ எல்லாரும் ஒருத்தரும் ஒன்று சொல்ல மந்திரோபதேசம் செய்யும் ஆச்சாரியன் தான் நமக்கு நம்ம வழிகாட்ட உபதேசம் பண்ணுறார், அதனால் அவர் தான் ஆச்சாரியனை கொண்டு சேர்க்கும் அடியார் அவர் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், ஆச்சாரியிடம் சேர மறுக்காமல் வருவதற்கு, சேரணும்னு ஆசையும் இருக்கும் வரத்துக்கும், அதுக்கு நல்ல புத்தியை கொடுத்தார் இல்லையா எம்பெருமான். அதனால் எம்பெருமானை தான் முதல் குரு அப்படின்னு சொல்கிறாராம் இதில். அதுக்கப்புறம் இவருக்கு திருவாய்மொழி மேலெல்லாம் ரொம்ப பக்தி உண்டு. திருவாய்மொழியின் பொருளையெல்லாம் உபதேசித்து கொண்டு வந்திருந்தார். ஒரு சமயம் ஸ்ரீரங்கம் கோவிலில் மேல்புறத்தில் ஒரு மரம் இருந்ததாம். அந்த மரத்தை ஜனநாத பிரம்மநாயர் அப்படின்னு ஒரு அரசு அதிகாரி வெட்ட வந்தாராம். அதை இவர் தடுத்து விட்டாராம். அவர் ஏன்னு கேட்குறான், ஏன் தடுக்கிறீங்கன்னா, பிராட்டியும் எம்பெருமானாரும் சேர்ந்து வளர்த்தவை, அதை போய் நீங்கள் போய் வெட்டுறீங்களே, அது ஒரு பெரிய பெருமாளும் தாயாருமே வச்ச இதுவாச்சே, நீங்கள் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாராம். இப்போ தன் கடைசி நாட்களில் என்ன பண்ணுறாராம், கடியனூர் சிரியாச்சான் சட்டம்பள்ளி ஜீயர் ஈச்சம்பாடி ஜீயரில் சிஷ்யர்களாக இருந்தால் இவர்களுக்கெல்லாம் உடையவர் உபதேசித்த அர்த்த விசேஷங்களெல்லாம் சொல்லி கடைசியில் நீங்கள் பட்டரில் போய் நீங்கள் பட்டர் கையில் போய் ஆசிரியத்துடுங்கோ, பட்டர் திருவடிகளை போய் நீங்கள் ஆசிரியத்து அவருக்கு நீங்கள் சிஷ்யராக இருக்கணும்னு சொன்னாராம். ஸோ பட்டர் திருக்கையிலே காட்டி கொடுத்து விட்டாராம். அப்போ திருவடிகளை தியானித்து கொண்டு கிட்டத்தட்ட 1140 வருஷம் திருநாட்டுக்கு எழுந்தருளினார். ஸோ 1138 40 இல்லையா, ஆமாம் 38 அது அவதாரம். நாற்பது 1140 திருநாட்டுக்கு எழுந்தருளார் என்று தெரிய வருகிறது. நாளைக்கு இன்னொரு ஆச்சாரியரோட நம்ம பார்க்கலாம். வணக்கம். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.